சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி தாங்க. ஒரு டம்ளர் பச்சரிசி இருந்தாலே போதும். சாயங்காலம் 4 மணி ஸ்நாக்ஸு செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக கிறிஸ்பாக இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு பச்சரிசி மட்டும் தான் நம்ம அரைச்சி செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு கூட என்ன பொருள் போடலான்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1/2 கிலோ அரிசி, இதை வந்து படி தான் எடுத்திருக்கேன். அதில் 1/4 படி அரிசி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் 1.5 இது கிராம் கணக்கு பார்த்தீங்கன்னா 700 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி வந்து நல்ல 4-5 தடவை கழுகி ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போது இதிலையே நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். இதிலையே சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா 4-5 முறை கழுகிட்டு தண்ணி பாருங்க நல்லா சுத்தமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம தண்ணி வந்து அரிசியை நல்லா கழுகிட்டு ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து நாம் எடுத்து அரைச்சிக்கிடலாம். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அமுக்குனீங்கன்னா ஆளுங்கிற பெல் ஐக்கான் அமுக்குங்க. அப்போ நான் போடுற வீடியோ அப்போ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் என்னென்ன பொருள் சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 ஏலக்காய் போட்டிருக்கேன். சர்க்கரை பார்த்தீங்கன்னா இதில் 3/4 அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் நான் பாதி தான் போட போகிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவையாக இருந்ததுன்னா இது ஃபுல்லு போட்டு மிக்சியில் எல்லாமே அரைச்சிக்கோங்க. இனிப்பு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க. நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், இதே அதிகம்தான். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு நாம் மிக்சியில் நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நாம் எண்ணெய் சூடாக்கிட்டு ஊற்றிக்கிடலாம். வந்து 5 நிமிஷம் வேலை தான். சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு டீ டைமுக்கு வந்து நம்ம உடனே செஞ்சிடலாம். அரிசி ஊற வச்சா மட்டும் போதும். பாருங்கள், இதுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. சர்க்கரை நம்ம அதிலேயே போட்டிருக்கனால அரைச்சி வரும்போது தண்ணி அதிகமாகிரும். அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு தேவைன்னா நம்ம தண்ணி வந்து ஊற்றி கலந்துக்கிடலாம். பார்த்திங்கன்னா பாதி போட்டு அரைச்சிருக்கேன். இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தரிப்பாக இருக்குது. 2வது அரைக்கிறத நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வந்து தரியாக இருந்தால் தான் இது சுட்டு எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். ஒரு டைம் போட்டு அரைக்கிறத கொஞ்சம் தரிப்பாகவும், 2வது அரைக்கிறத நைஸாக அரைச்சிக்கிடலாம். இப்போ இந்த கரண்டியில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இதை வந்து நல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஊற்றி நாம் எடுத்துக்கலாம். நிறைய எண்ணெய் ஊற்றி முங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி இதை சுட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இது எண்ணெய் மாவு ஊற்றின உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இது உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி. இதிலே நம்ம சர்க்கரை கூட போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு அரைச்சி கூட நம்ம செய்யலாம். அது கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌனிஷ் கலராக இருக்கும். இது நம்ம சர்க்கரை சீனி போட்டனால, ஒயிட் சுகர் போட்டனால கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது. நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். பாருங்கள், அது மாவு ஊற்றின உடனே மாவு அப்படியே பொங்கி வந்துடும். இதை அப்படியே ஒரு 2 சைடெல்லாம் நம்ம வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். உடனே திருப்பி போடக்கூடாது. இப்போ இந்த டைமில் சைடெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி போடுவோம். அது மாவு பார்த்திங்கன்னா மேலே நல்லா புஷ்ஷுன்னு பூரி மாதிரி வந்துடும். நமக்கு எப்படி வேணாலும் எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அதை திருப்பி போட்டு இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இது ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்டியாகவும் இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. சைடெல்லாம் பாருங்கள் நல்ல கலராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. துர்கா தேவின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவியல் நான் எங்கள் வீட்லேயும் செஞ்சுருக்கோன்னு. ரொம்ப நன்றி. கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு. நான் கையில் கேமரா வச்சுருக்கேன்னு வச்சுருக்கனால 2 கையிலையும் பிக்க முடியலை. நான் பிச்சு வச்சுருந்தேன். அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.